வணக்கங்க. இந்த வீடியோல நம்ப நாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம். அவங்கள வந்து எப்படி வச்சு நல்ல விதமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்கேன். சில தவறுகளெல்லாம் நம்ம செய்றதுனால நாய்கள் வந்து நம்மள சீக்கிரமா விட்டு போயிருவாங்கங்க. இல்ல உடல் சரியில்லாம போயிருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா, நிறைய விஷயங்கள நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. அதுல எனக்கு தெரிந்த விஷயங்கள தான் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யாராவது முதல் தடவ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ள தகவல்கள் இருக்கு. இது தெரியாம போச்சுன்னா, ஐயோ! நான் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா என்னால எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்க நாய்கள் உயிரை காப்பாற்றுறதுல. முதலாவது வந்து அவங்க 15லிருந்து 17 வருடம் வரைக்கும் இருப்பாங்கங்க. அவங்களுடைய வாழ்நாள் அவ்வளோ இருக்கு. 20 வயது வரைக்கும் கூட இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்க கூட்டிட்டு வர்றீங்கன்னா, அவங்க 2 வயது குழந்தையா தான் கடைசி வரைக்கும் இருக்க போறாங்க. அவ்வளோ வேலைய நீங்க 15 வருடமும், 17 வருடமும் அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த காலகட்டத்திலயும் அவங்கள விட்டு குடுக்காம உங்ககிட்ட வச்சுப்பீங்கன்னா மட்டும் நீங்க எல்லாருமே கலந்து ஆலோசிச்சு, நாய வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அ அவங்க வந்து உங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்களுடைய உலகமே நீங்க மட்டும்தான். நம்மளால வெளிய போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிப்போம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நமக்கு. ஆனா அவங்களுக்கான உலகம் வந்து நீங்க மட்டும்தான். அதனால உங்க வீட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே இதுக்கு ஒப்புதலா இருக்காங்களா? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்காங்க. அவங்கள வந்து கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலயும் நீங்க வந்து கைவிடக்கூடாது. வெளிய எங்கேயும் விட்டுறக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து உங்க வீட்டுக்கு எந்த வகையான நாய்? சின்ன வகையா? பெரிய வகையா? வேட்டை நாயா? இல்ல காவல் நாயா? இல்ல விளையாடி செல்லம் கொஞ்சுற நாயா? இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. அவங்கள பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வாங்க. அவங்கள காலை மாலை உடற்பயிற்சிக்கு கூட்டிட்டு போகணும். இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கூட போகுது. அதே மாதிரி டைமும் நீங்க செலவு பண்ண போறீங்க. அதனால இதையெல்லாம் பாத்துக்காங்க. நீங்க முதல்ல உங்க வீட்டுல எல்லாருமே இதுக்கு ஒப்புதலா இருக்காங்களான்னு பாத்துக்காங்க. அடுத்து வந்து காலை மாலை நீங்க கூட்டிட்டு போற உடற்பயிற்சி கூட சின்ன நாய்க்கு வேற மாதிரி இருக்கும். பெரிய நாய்கள், மீடியம் சைஸ் நாய்கள்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். அதை பற்றியான புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். நல்ல டாக்டர் கிட்ட கேட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுக்கு தேவையான உணவு முறைகள் எல்லாத்தையுமே பார்த்து, இல்ல உடம்பு எப்போ சரியில்லாம போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கிளைமேட்டுக்கு எந்த கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி உதவி அவங்களுக்கு தேவைப்படுங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறமா நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டு வாங்க. அப்போ உங்க உங்க நாய் வந்து ரொம்ப நாள் அதை பத்தி புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வளர்க்கறது ரொம்ப சுலபமா இருக்கும். இனி வீடியோ வந்து உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இனிமேல் தான் நாய் எடுத்துட்டு வர போறீங்க, கூட்டிட்டு வர போறீங்க வீட்டுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தெருக்கள்ல வீட்டு முன்னாடி எத்தனையோ நாய்கள் வந்து குட்டி நாய்கள் எல்லாம் வீடு இல்லாம இருக்காங்கங்க. அவங்களுக்கு நீங்க வீடு கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம் கண்டிப்பா. அவங்களுக்கு வீடு கொடுத்தா உங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். அவங்கள பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களும் உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. எந்த மாதிரி வகையான நாயா வேணும்னாலும் இவங்க எல்லா ரோலும் இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்கங்க நம்ம நாட்டு நாய்கள். அதாவது தெருக்களில் உள்ள நாய்கள் வந்து அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு அவங்களுக்கு. அழகு, புத்திசாலித்தனம் அவங்கள பத்தியும் யோசிச்சு பாருங்க. சாய்ஸ்ல அப்புறம் அவங்களுக்கு நீங்க புழு மருந்தும் தடுப்பூசியும் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ ஃபிட் அண்ட் ஃபைனா நல்லா ஆயிடுவாங்கங்க. இப்போ பின்வரும் ஏதாவது புழு மருந்து கொடுத்துட்டு ஒருவேளை ஏதாவது ஒரு ரோட்ல இருந்ததுனால கொஞ்சமா உடம்பு முடியாம இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஆரோக்கியமா இருப்பாங்க. அடிக்கடி அப்பப்போ நீங்க டாக்டர் கிட்ட தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ரெகுலர் செக்அப்ல வச்சுக்கிட்டாவே ஆரோக்கிய ஃபுட்டு கொடுத்தாவே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த சாய்ஸை கன்சிடர் பண்ணுங்க. பின்வரும் பாயிண்ட்களையும் பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய தவறுகள்ல இருந்து நான் கத்துக்கிட்டது, அப்புறம் சுத்தி எனக்கு தெரிந்தவங்க செய்த தவறுகள்ல இருந்து நான் கத்துக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸுங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஆல்ரெடி நீங்க போய் பார்க்கலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்க இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது, எவ்வளவு தூரம் முடிஞ்சது அப்படிங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க.
முதலாவது வந்து அவங்க நம்ம நாய்கள் செல்லப்பிராணிகள் சாப்பிட்ட பாத்திரங்களை வந்து காலை சாயந்தரம் கழுவி வைக்கணுங்க. சுத்தமா வெயில்ல காய வச்சிட்டோம்னா அதுல இருந்து எந்த நோய்களும் அவங்க வயிற்றுக்குள்ள நோய் கிருமிகளும் வயிற்றுக்குள்ள போகாது. அதுக்கப்புறம் தண்ணி வந்து அவங்களுக்கு 24 மணி நேரமும் சுத்தமான பாத்திரத்துல தண்ணி இருக்கணும். அவங்களால கேட்டு தண்ணி குடிக்க முடியாது இல்லைங்களா, தண்ணிக்கு சொந்தமா குடிக்க முடியாது. அதனால நீங்க எப்பவுமே அவங்களுக்கு வச்சிருக்கணுங்க. இப்போ நீங்க வெளியே நாய்களை வாக்கிங் கூட்டிட்டு போறீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க காலெல்லாம் கழுவி தாங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். கேட்டுக்குள்ள வரும்போதே கூட நீங்க வந்து கால் கழுவி விட்டுருங்க. இல்லைன்னா அதை நக்கி நக்கி அது கீழே ஏதாவது நோய் தொற்று இருக்கிற மண் எங்கேயாவது மெதிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிருங்க. மூணாவது விஷயம், நாய் வெளியே கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு இந்த காலர் போட்டிருப்பீங்கல்ல, அதுல உங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் நாயுடைய பேரையும் எழுதி வச்சிருங்க. அது எப்பவுமே சேஃபா இருக்கும். அவங்களுக்குன்னு சிப் இப்பெல்லாம் வருதுங்க, பாம்பேலலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் நீங்க இருக்கிற ஊர்ல அது மாதிரி கிடைக்குதா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத பழக்கத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நாய்களுக்கும் சிப்பை ரெடி பண்ணி இந்த காலர்ல வந்து நீங்க போட்டு விட்டுட்டீங்கன்னா எப்பவுமே சேஃபா இருக்கும். நமக்கு நாய் தொலைகிற சான்சஸ் எதுவும் வராது. சில தடவை நாய்கள் வந்து வெளியே ஓடி போயிடுவாங்கங்க, ஆண் நாய்கள். அது போயிட்டாங்கன்னா அங்க ஏதாவது பெண் நாய் கூட மேட் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை பெண் நாய்க்கு ரேபிஸ் இருந்தது, அதாவது கேன்சர் இருந்ததுன்னா இந்த நாய்க்கும் இந்த மேட் பண்ணும்போது வந்துருங்க. இது வந்து ரொம்ப பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ். அப்படி வராம இருக்கணும்னா உங்க நாய் கூடவே நீங்க வந்து கூடவே போயிட்டு கூடவே வாங்க. நடக்க வைக்கும் போது ஃப்ரீயா விட்டுறாதீங்க. அப்புறம் பாய்சனான ஐட்டம்ஸையும் வாய் வச்சிருவாங்க. இவங்களுக்கு வந்து மோந்து பார்த்து அவ்வளோ ஒரு வெளியே இருக்கிற நாய்க்கும் உள்ள இருக்கிற நாய்க்கும் அந்த வித்தியாசங்கள் இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி உடம்பு முடியாத வேற நாயை பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா உங்க ஏரியால உங்க தெருல ப்ளீஸ் நீங்க வந்து அனிமல் விலங்குகள் காப்பகத்துக்கு ஃபோன் பண்ணி கவர்மெண்ட் ஆகட்டும் இல்ல என்ஜிஓ மாதிரி இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த நாய்க்கு முடிந்த அளவு அந்த நாய்க்கு ஆப்ரேஷன் தேவைப்பட்டதுன்னா பண்ண சொல்லுங்க அந்த பெண் நாய்க்கு. இப்போ இந்த நம்ம நாயை வந்து நீங்க செல்லப்பிராணியை வந்து வெளியே கூட்டிட்டு போகும்போது அவங்க பண்ற அந்த மலம் ஆகட்டும் இல்ல சிறுநீர் ஆகட்டும் அதோட கலரை வந்து செக் பண்ணி வச்சுக்காங்க. அது வந்து சிறுநீர் வந்து ரொம்ப எல்லோவெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. லைட் எல்லோ இருந்ததுன்னா அவங்க ஹெல்தியா இருக்காங்க. தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சாங்கன்னா அவ்வளோ லைட்டா தான் எல்லோ இருக்கும், இல்லாம கூட இருக்கலாம் லைட்டா. அப்புறம் வந்து மலம் எல்லாம் வந்து ஹெல்தி டாக்ஸ், அதாவது ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதையும் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு செக் பண்ணிக்காங்க. அப்புறம் நாய்ங்க வந்து குட்டி நாய்ங்க வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய அந்த நாய்கள் வந்து எதையாவது கடிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பல்லு வளரும் போது. அதனால அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா கடிந்துக்காதீங்க. நோ அப்படின்னு சொல்லலாம். அதையே கொஞ்சம் அதை வேண்டாம் அப்படிங்கிறதையே கொஞ்சம் நீங்க வால்யூமை கூட்டினீங்கன்னாவே அவங்க பயந்துருவாங்க, இல்ல புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யும்போது வெரி குட்ன்னு சொல்லுங்க. பேரெல்லாம் வச்சு ரொம்ப அன்பா பேசுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நல்ல விஷயத்துல நிறைய செய்வாங்க, வேண்டாத உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கம்மியா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாம பார்வை வர சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு நல்ல அதாவது நம்ம வீட்லயே செஞ்சுட்டோம்னா இன்னும் சேஃப். இந்த அதாவது துணிகள் எல்லாம் வச்சு கூட நம்ம கட்டி பால் மாதிரி கூட விளையாட வைக்கலாம். இன்னொரு விஷயம், பால் எல்லாம் வச்சு விளையாடும் போது சில நாய்ங்க சோக் ஆயிடுவாங்கங்க, அது தெரியாம போயிடும். அதனால எந்த மாதிரி சைஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்காங்க. எந்த மாதிரி நாய்களுக்கு எந்த சைஸ் பால் வச்சு விளையாண்டா இந்த மாதிரி சோக்கார பிரச்சனையெல்லாம் வராது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பார்த்து கவனமா பார்த்துக்காங்க. நாய்கள் வந்து இந்த புல்லு சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. வெளியே போய் இந்த புல்லெல்லாம் சாப்பிடும்போது ஆல்ரெடி வேற நாய்களுடைய மலம் எச்சில் ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்கு, இல்லை சிறுநீர். அதனால நீங்க அவங்க வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த புல்லை வந்து கட் பண்ணிட்டு அதை கழுவி கொடுத்துருங்க.
அது அருகம்புல் சாப்பிட்றதுனால அவங்க வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கவோலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அது நேச்சுரல் தான். அவங்க வயிற்ற வந்து சுத்தம் பண்ணிப்பாங்க. அதனால நீங்களே அந்த புல்லை வந்து எனக்கு தெரிந்த நாய்கள்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த இதை பண்ணுவாங்க. பண்றாங்கன்னா அதை நீங்க கழுவி கொடுத்துருங்க, அவங்க சுத்தமா பண்ணிப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து நாய்கள் கூட உங்களால ரொம்ப நேரம் செலவு பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இருக்கிற நேரத்தை வந்து ரொம்ப நல்ல அன்பாவும் நல்ல ஆசையாவும் இருந்தீங்கன்னா, வாக்கிங் எல்லாம் போயிட்டு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த டைம்ல விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா நாய்கள் வந்து புரிந்துப்பாங்க. அவங்கள வந்து நல்ல அன்பா பார்த்துக்கிட்டீங்கன்னாவே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க தேவைகளை பூர்த்தி செய்துட்டு செய்துட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்ப இந்த மாதிரி யாராவது தனியா இருக்கீங்க, நாய்களை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு யாரையாவது வைக்கிறீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. அவங்க வந்து வீடியோ கால்லயே நீங்க இருக்கணும். அதாவது எவ்வளவு நேரம் அவங்க கூட்டிட்டு போறாங்களோ முடிந்த வரைக்கும் அந்த டைமை வந்து நீங்க பார்த்துட்டே இருங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு போற நாய்களை வந்து வேற வேற நாய்களை வச்சு இந்த இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்காங்க. அப்புறம் சிலர் பொறுப்பாலாம் இருக்கிறது இல்லை, அங்கங்க போய் கட்டி வச்சுட்டு உக்காந்துடுறாங்க, இல்லை டீ குடிக்கெல்லாம் போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு டேஞ்சர் திங்ஸ் நடந்துட்டு தான், அபாயகரமான செயல்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க மனிதர்கள். அப்புறம் வந்து நாய்களை வந்து நீங்க ஏதாவது பெட் கேர் சென்டர்ல பணம் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க இந்த வீடியோ கால் எல்லாம் பண்ணி உங்க நாயை அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்களா அப்படிங்கறத அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னு பார்த்துட்டே இருங்க, அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லுங்க. அவங்க சாப்பிட்றத பாருங்க, அவங்க விளையாடுறத பாருங்க. ஒருவேளை சாப்பிடலன்னா நீங்க கண்டிப்பா வந்து யாரையாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நீங்க வெளியூர் போயிருந்தீங்கன்னாலும் செக் பண்ண சொல்லுங்க. அது வந்து சாப்பிடலனாவே நாய்கள் வந்து வருத்தத்துல இருக்கு, அது ரொம்ப நல்லது இல்லை. சில நாய்கள் எல்லாம் கொஞ்ச நாள்லயே மெலிந்து போய் அடி வாங்கி அப்புறம் இறந்து கூட போயிடுறாங்கங்க. நான் அவங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா நடந்திருக்கலாம். அதனால எப்பவுமே இந்த தடுப்பூசி, குடல் புழு இதெல்லாம் பண்ணி நாய்களை வந்து அப்டேட்டா வச்சிருக்கணும். 6 மாதத்திற்கு ஒரு வரை. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வெளியே விடும்போது அந்த குடல் புழு சுத்தம் இல்லாம டிவார்மிங் பண்ணாம இருந்ததுன்னா நாய்கள் வந்து இந்த பல நாய்கள் கூட மிங்கிள் ஆகும்போது ஏதாவது நோய் தொற்று வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. எப்பவுமே தடுப்பூசி இதெல்லாம் அப்டேட்டா வச்சுக்காங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து நீங்க டாக்டர் ஹெல்த் செக்கப்புக்கு நீங்க போய் தாங்க ஆகணும். நாய்களுக்கு பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு வியாதியும் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கங்க. ஏதாவது வரப்போகுதுன்னா கூட அவங்களுக்கு சிம்டம் தெரிஞ்சிரும். சோர்வா இருந்தா மட்டும் கொஞ்சம் கூட தாமதிக்காம நாய்களை வந்து கூட்டிட்டு உடனே போயிடணும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது அவங்க சொல்லவே மாட்டாங்க. சிலதெல்லாம் 3-4 நாள்லயே கூட இறந்து போயிடுறாங்க. கடகடன்னு ரத்தம் வந்து இறங்கிரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பூச்சி ஃபீவர் எல்லாம் நிறைய, டிக் ஃபீவர்ஸ் எல்லாம் நிறைய வகைகள் இருக்கு. அதை நீங்க இதை திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் இந்த பாட்டுலையும். யாராவது பார்த்தீங்கன்னாலும் இதை மட்டும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இம்மிடியட்டா நீங்க கூட்டிட்டு போய் தாங்க ஆகணும். அப்புறம் இந்த பலூன் பூச்சியை மட்டும் நசுக்கிறாதீங்க. அந்த உண்ணிய அது வந்து ரத்தத்திலிருந்தே குட்டி வந்துரும், டெவலப் ஆயிரும்னு சொல்றாங்க. அதை வந்து எரிக்கணும், அப்படி இல்லைன்னா தண்ணியில போட்டு ஃப்ளஷ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க போற அவங்க எங்க கூட்டிட்டு போனீங்கன்னாலும் அந்த காலெல்லாம் நல்லா கழுவி வீட்டுக்குள்ள விடுங்க. ஏதாவது பூச்சிகள் இருக்க கீழையும் காலை செக் பண்ணுங்க. வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் உண்ணி வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் உக்காந்துட்டு இருக்கும். அது நக்குனாங்கன்னா வயிற்றுக்குள்ள போயிடும். அந்த பலூன் பூச்சி வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னாலாம் அந்த கிப்ஸோனி அப்படிங்கிற டிக் ஃபீவர் எல்லாம் வந்துருதுங்க. அந்த பூச்சி நான் சொன்னேன்ல 4 நாள்ல எல்லாம் இதாயிரும் அப்படின்னு, அதெல்லாம் சான்சஸ் இருக்குங்க. அதனால நீங்க இம்மீடியட்டா
காலுக்குள்ள வெளியே போயிட்டு வந்ததுமே காலை செக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த நாய் எடுத்துட்டு வர்றீங்கன்னா ஒருவேளை யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் வாங்காதீங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நாய் வந்து கிஃப்டா வாங்கிக்காங்க. அதாவது வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மட்டும், அதுவும் என்ன அலோ சொல்ல மாட்டேன், நான் அலோ பண்ண எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவேன் நானு. ஏதாவது உயிரினத்தை நம்ம அப்படியெல்லாம் கிஃப்ட் பண்ணக்கூடாது. பொம்மைகள் அந்த மாதிரிதான் கிஃப்ட் பண்ணுவாங்கங்க, உயிர் இல்லாதத. அதுவே ரொம்ப தப்பு கிஃப்ட் பண்றது. இப்ப பண்ணதுக்காக சிலர் என்ன பண்றாங்க, அதை வந்து கட்டி போட்டுடுறாங்க. நாய் பிடிக்காதவங்க சரி கிஃப்ட் வந்துருச்சுன்னு கட்டி போட்டுடுறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை வந்து எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நம்ம துன்புறுத்தக்கூடாது நாய்களை. அதனால கொடுக்கறதுக்கு முன்னாடி யாராவது அந்த பிளான்ல இருந்தீங்கன்னா அவங்களால 15 வருட கமிட்மெண்ட் பண்ண முடியுமா நாய்களுக்கு, ஃபுல் ஃபேமிலி அதாவது குடும்பமே இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா மட்டும் நீங்க வந்து அவங்களுக்கு கிஃப்டா கூட இல்லை கொடுக்கணும்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. இங்க பாருங்க, நாய்கள் வந்து இங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம தான் இந்த மனிதர்கள் தான் நம்ம இந்த தப்பெல்லாம் பண்றோங்க. இன்னொரு விஷயம், இந்த நாய்களை வந்து வாங்கிட்டு வரும்போது அதாவது எடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஆசையா எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களால கவனிக்க முடியலங்க, முன்ன நினைச்ச மாதிரி இல்லை, இப்ப பெருசாயிருச்சு, செலவு வைக்குது அப்படின்லாம் சொல்றாங்கங்க. நிறைய பேரு நிறைய வேலை வைக்குது அப்படின்லாம் சொல்றாங்கங்க. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க நாயை எடுத்துட்டு வரணும். இது 15 வருட கமிட்மெண்ட்டுங்க. இது முடியலன்னா நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு வராதீங்க. அப்புறம் நாய் வாங்கும்போது நாங்க எடுத்துட்டு வரும்போது நாங்க வந்து இந்த பிரீடுன்னு நினைச்சோம், இப்போ அது கிராஸ் பிரீட் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் என் பையன் பொண்ணு எல்லாம் ஹாஸ்டல் போயிட்டாங்க, எங்களால பாத்துக்க முடியாதுங்கிறாங்க. அதுவும் ஒரு கொடுமையான விஷயம். அப்புறம் நாங்க இன்னொன்னு இதுக்கு போறோம், அபார்ட்மெண்ட் போறோம், நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம அபார்ட்மெண்ட் போறாங்க நாய் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க, நாய் வேணாங்கிறாங்க. நம்ம குழந்தைங்களை அலோ பண்ணலன்னா அபார்ட்மெண்ட் போக மாட்டோம், அந்த மாதிரி ஊருக்கே போக மாட்டோம், அந்த மாதிரி இடத்துக்கே போக மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரிதாங்க நம்ம இதையும் இவங்களையும் பாத்துக்கணும். இவங்களை நம்ம எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்குங்க. அப்புறம் இந்த நாய் வாங்குறீங்கன்னா அவங்களுடைய அம்மா நாய் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா போய் எங்க எங்க உங்க குட்டி நாய் பிறந்தது அப்படிங்கிற அந்த சூழ்நிலைய பாருங்க. அந்த அம்மா நாய் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு வந்து புரிய வரும் அந்த எந்த மாதிரி சூழ்நிலைகளை அவங்களெல்லாம் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்கிறத நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல நாய்கள் பற்றியான இந்த ப்ரீடிங் பற்றியான புரிதல் வருங்க. எல்லா விஷயத்தையும் அப்புறம் இந்த நாய்கள் வந்து வெளியே கூட்டிட்டு போது இன்னொன்னு மோந்துட்டு இருக்கும். ரொம்ப நேரம் மோந்துக்க விடாதீங்க. அந்த மூக்குக்குள்ள வந்து அவங்களுக்கு ஏதாவது நோய் தொற்று இருந்ததுன்னா இவங்க கொஞ்ச நேரம் அது மோந்து பாக்குறது அவங்க சைக்காலஜி தான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மோந்துட்டாங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு நோய் தொற்றுகள் வந்துருங்க. நான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க வந்து இந்த கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா பார்ட் 1 வீடியோவும் போய் பாருங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரம் பார்த்த இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.